ஹை ஃப்ரெண்ட்ஸ், கூலி படம் எல்சிக்குள்ள வருதா, லியோவுக்கும் கூலிக்கும் கனெக்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதாவது ரீசெண்டா வெளியான அமீர் கான் அவர்களோட ஆன்போர்ட் போஸ்டர் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா லியோல இருந்த அந்த லோகோ மாதிரியே இருந்துச்சு போஸ். ஸோ என்னதான் லோகேஷ் கனராஜ் அவர்கள் கூலி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே இது ஸ்டாண்ட் அலோன் படம் தான் எல்சிக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. பட் இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸை பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நேத்து வெளியான கூலி செகண்ட் சிங்கிள் மூலமா அது இல்ல அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஏன்னா கைதியில இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண கண்ணா ரவி அவர்களும் அண்ட் அந்த வில்லன் ரோல் பண்ணவரும் இதுலயும் இருக்காங்க. அண்ட் கைதியில போலீஸ் கேரக்டரா இருந்து இறந்தவர் இதுல வேற ரோல்ல இருக்காரு. சோ அப்போ கன்ஃபார்ம் கூலி படம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் தான். சோ அதனால இதுக்கப்புறம் இதுல குழப்பமே வேணாம். நெக்ஸ்ட் கைதி 2 அண்ட் பென்ஸ் தான் எல்சி யூனிஸ்குள்ள வரப்போகுது. அண்ட் நேத்து வெளியான கூலி செகண்ட் சிங்கிள் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாடல் பயங்கரமான ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுச்சானா எனக்கு இல்ல. மேபி கேட்க ஒப்பீனியன் மாறலாம். ஏன்னா அனிருத் அவர்களோட நிறைய சாங்ஸ்க்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் விஷுவலா காமிச்ச வரையும் சாபின் ஷாகிரோட டான்ஸ் செமையா இருந்துச்சு. பூஜா ஹெக்டே அவங்களோட டான்ஸ் பயங்கரமா இருக்க போதுன்னு தான் சாங் ஓபன் பண்ணா. சாபின் ஷாகிர் தான் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்தாரு. பட் ஃபுல் வீடியோ சாங்ல எப்படியும் பூஜா ஹெக்டேவோட டான்ஸ் பயங்கரமா இருக்கும். அண்ட் கூலியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் ரஜினி அண்ட் அனிருத் அவர்களோட காம்போவுக்கு அதுவுமே கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பேட்ட சாங்ஸ் எல்லாம் சும்மா அப்படி இருக்கும். அண்ட் ஜெயிலரோட சாங்ஸும் வேற மாதிரி இருக்கும். பட் கூலியில இது வரைக்கும் வெளியா இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மியூசிக் மட்டும் பங்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியான 2 சாங்ஸுமே எதிர்பார்த்த அளவுக்கு இப்போதைக்கு இல்ல. அண்ட் ரீசெண்டா வெளியான ஜனநாயகன் கிளிம்ஸ்ல இருந்த மியூசிக்கும் அவ்வளவா சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல. சோ அனியோட ஃபார்ம் டிப் ஆகுதா இல்ல படம் வரும்போது இந்த பெர்செப்ஷன் மாறிடுமான்றது தெரியல. ஹோப்ஃபுல்லி படம் வரும்போது இந்த பெர்செப்ஷன் மாறுச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கூலி ஜனநாயகன் ரெண்டுமே முக்கியமான படங்கள். விக்ரம் அண்ட் ஜெயிலரோட மிகப்பெரிய வெற்றிக்கு அனியோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. சோ ஹோப்ஃபுல்லி கூலி அண்ட் ஜனநாயகனுக்குமே அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கூலியில வந்திருக்கிற 2 சாங்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.